ஜார்ஜ் டிமார்க்கோ எழுதின மில்லியனர் ஃபாஸ்ட் லேன்ங்கிற புக்கை இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண போறோம் நண்பர்களே. சீக்கிரமா பணக்காரன் ஆகுறது எப்படி அப்படின்னு ஆசை காட்டி மோசம் போக்குற ஒரு புக் இது கிடையாதுங்க. பட் உண்மையிலே இது ஒரு ஐ ஓப்பனிங் புக் அப்படிதான் சொல்லணுங்க. ஏன்னா இன்வெஸ்டிங்கை பத்தி என்னுடைய மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டா மாத்தினது இந்த புக் தான் நண்பர்களே. நீங்க ஒரு ஆண்டர்பிரினியரா, இளமையா இருக்கும் போதே வாழ்க்கையை அனுபவிச்சு பணக்காரனா மாறி நீங்க விரும்புற ஒரு பிசினஸை கிரியேட் பண்றது உங்களுடைய லட்சியமா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்பர் 1, டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரோட்ஸ். நம்ம எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா, பணக்காரனாகிறதுக்கு 3 ரோட்ஸ் இருக்கு, 3 வழிகள், 3 பாதைகள். நம்பர் 1 சைட் வாக், நம்பர் 2 ஸ்லோ லேன், நம்பர் 3 ஃபாஸ்ட் லேன். இந்த சைட் வாக்ல இருக்கிறவங்க அவங்களுடைய ஃபியூச்சர் வாழ்க்கையை அடமானம் வச்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இவங்க கடன் வாங்குறத ஒரு முக்கியமான டூலா கருதுறாங்க. குறுகிய காலத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க முடியுமோ அந்த விஷயங்களை நோக்கி தான் இவங்க ஓடுவாங்க. லாங் டேர்முக்கான எந்த ஒரு பிளானிங்குமே சைட் வாக்கர்ஸ் கிட்ட இருக்காது. இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, சைட் வாக்கர்ஸ்ங்கிறவங்க புவர் கிடையாதுங்க, ஏழைகள் கிடையாதுங்க. நிறைய அத்லீட் செலிபிரிட்டிஸ் எல்லாம் நிறைய பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு ஃபியூச்சர்னு ஒன்னே கிடையாதுங்கிற அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. 2வது ஃபினான்ஷியல் ரோடு தான் ஸ்லோ லேன். இந்த ஸ்லோ லேன்ற பயணிக்கிறவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பிரசன்ட்டை தியாகம் பண்றவங்க. இது சைட் வாக்கர்ஸ்க்கு டைரக்டா அப்படியே ஆப்போசிட்டுங்க. இதுவுமே ஒரு புவர் சாய்ஸ் தான், ஒரு சரியான சாய்ஸ் கிடையாது. ஏன்னா வெல்த்ங்கிறது நம்ம இளமையா இருக்கும்போது தான் சரியா அனுபவிக்க முடியும். இந்த ஸ்லோ லைன்ல இருக்கிறவங்க மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க. ஏன் அப்படின்னா கடைசி 2 நாள் வீக்கெண்ட் இருக்குல்ல, சாட்டர்டே சண்டே, அதை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கான கான்செப்ட் தான் இந்த ஸ்லோ லைன்ல இருக்கிறவங்களோட கான்செப்ட். இந்த ஸ்லோ லைன்ல இருக்கிறவங்களுடைய இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அவங்கள பணக்காரனாக்கும்னு அவங்கள நம்பிட்டு இருக்காங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எல்லாமே ஒரு லாங் வெயிட்டிங் பீரியட் இருக்குங்க. உதாரணத்துக்கு 10,000 ரூபாய 15% இன்ட்ரெஸ்டோட நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 40 வருஷம் கழிச்சு 25 லட்சம் ரூபாயா அது உங்களுக்கு இருக்கும். பார்க்க ஏதோ பிரம்மாண்டமா தெரியுதுல. பட் முதல் 30 வருஷத்துல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 6,62,000 ரூபாயா இருக்கும். முதல் 20 வருஷத்துல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வரும் 1,63,000 ரூபாயா தான் இருக்கும். அப்படின்னா கடைசி டெக்கேட்ல மட்டும்தான் உங்க இன்ட்ரெஸ்டிங் அவ்வளோ காம்பவுண்டிங் ஆயிருக்குங்க. உண்மையா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, 65 வயசுக்கு அப்புறம் பணக்காரன் ஆகணுங்கிறது உங்க லட்சியமா இல்ல கனவா? அல்லது ஒரு ஃபெராரியை வாங்குறதுக்கு 65 வயசு வரைக்கும் காத்திருக்கணும்னு நீங்க யோசிக்கிறீங்களா? நம்ம ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வேலையை செய்யறது உங்களுடைய சொத்து மதிப்பை குறைக்கும்னு சொல்றாரு. ஒரு வேலைக்கு போய் நீங்க 40 வருஷம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் கத்துக்கிற ஒரே விஷயத்த பிசினஸ்ல ஒரே ஒரு வருஷத்துல கத்துப்பீங்க. வேலைக்கு போனீங்கன்னா உங்க இன்கம் மேல உங்களுக்கு கண்ட்ரோலே இருக்காது. ஏன்னா அது வேற யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்க சேலரியை போடுறது அது எல்லாமே வேற ஒருத்தருடைய வேலை. ரொம்ப முக்கியமான விஷயங்க, பினான்சியல் குருஸை பத்தி நம்ம ஆத்தர் ஒரு அலர்ட் கொடுக்குறாருங்க. அதாவது இந்த குருஸ் எல்லாம் அவங்க அட்வைஸை அவங்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மாறாக அந்த அட்வைஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனாலதான் அவங்களே பணக்காரங்களாகிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, புக் எழுதுறதுனால, செமினார் வைக்கிறதுனால, கோர்சஸ் கண்டக்ட் பண்றதுனாலதான் அவங்களே பணக்காரங்களா இருக்காங்கன்னு ஆத்தர் சொல்றாருங்க. 3வது டைப் ஆஃப் ரோடு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஃபாஸ்ட் லேன். ஃபாஸ்ட் லேன் ரோடுங்கிறது ஆல் அபவுட் பிசினஸ் தாங்க. சீக்கிரமா சொத்து சேர்க்கணும்னா ஒரே வழி பிசினஸ் அண்ட் ஆண்டர்பிரினியர்ஷிப் தாங்க. ஃபாஸ்ட் லேன் அப்படின்னாலே கெட் ரிச் குயிக். ஆனா கெட் ரிச் ஈஸி கிடையாதுங்க. மற்ற 2 பாதைகளை விட இந்த வழியில நீங்க அதிகம் ஒர்க் பண்ண வேண்டி இருக்குங்க. சில நேரம் 10 வருஷம் கிட்ட நீங்க வேலை செய்ய வேண்டி வருங்க, ஒரு ஸ்டெடியான ஒரு இன்கம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா என்னன்னா, அந்த ஒரு கட்டத்தை நீங்க தாண்டிட்டீங்கன்னா நீங்க என்ன வேணா செய்யறதுக்கான ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்குங்க. ஃபாஸ்ட் லைன்ல இருக்கிற நீங்க ரெஸ்பான்சிபிளா மட்டும் இருக்கக்கூடாதுங்க, அக்கௌண்டபிளாவும் இருக்கணுங்க. அதாவது பொறுப்பானவரா மட்டும் இருந்தா பத்தாது, மற்றபடி விடை தெரிஞ்சவராகவும் பதில் சொல்றவராகவும் இருக்கணுங்க. மிஸ்டேக் பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா அதை அட்மிட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபாஸ்ட் லைன்ல இருந்தீங்கன்னா உங்க இன்கம் டபுள் பண்ணிக்கலாங்க. உண்மையா இதை நீங்க நம்பலன்னா உங்க பாஸ் கிட்ட போய் உங்க சம்பளத்தை அதிகப்படுத்தி பாருங்க, அல்லது ஒரு சின்ன ஒரு இன்க்ரிமெண்ட்டை கேட்டுதான் பாருங்களேன். ஸ்லோ லைன்லயோ சைட் வாக்லயோ முடியாத விஷயத்த இந்த ஃபாஸ்ட் லைன் பண்ண முடியுங்க. இந்த காரியத்துல சொத்து சேர்க்கறத பத்தி ஆத்தர் சொல்லும்பொழுது ஒரு ஹெவி லிஃப்டிங் பண்ற மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறத பத்தி ஆத்தர் சொல்லுங்க. மாறாக அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி அந்த சிஸ்டம் உங்களுக்காக ஹெவி லிஃப்டிங் பண்றத ஆத்தர் சொல்லி தராருங்க.
மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்க, ஒர்க் பண்ணாம சும்மா சோம்பேறியா இருக்கிறது தான் சிஸ்டம் கிரியேட் பண்றது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பட் ஆப்டிமைஸ் பண்ணி ஸ்மார்ட்டா வேலை பார்க்கறதுங்கிறதும் இதுல இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு பிரமிடை கட்டுறீங்கன்னு வச்சுக்குவோம். நீங்க ஸ்லோ லைன் ஆளா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லையும் நீங்களா எடுத்துட்டு போய் செங்கல் வச்சு வச்சு ஒவ்வொன்னா கட்டிட்டு இருப்பீங்க. இப்படி நீங்க பிரமிடை கட்டி முடிக்க 10-15 வருஷம் ஆயிரும். ஆனா ஃபாஸ்ட் லைன் அப்ரோச் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் சில வருஷங்கள் அந்த பிரிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக ஒரு சிஸ்டம் நீங்க டிசைன் பண்ணணும். ஒரு கிரெயின், ஒரு புல்லிங் சிஸ்டம், ஏதாவது ஒரு அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்ணணும். அதை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா பிரமிட் கட்டுறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஃபாஸ்ட் லைனுக்கான கீஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கன்சியூம் பண்றதை விட ப்ரொடியூஸ் பண்ணணும், வாங்குறத விட விற்கணும். வேலை தேடுறவரா இருக்காம வேலை கொடுக்கறவரா மாறணும். ஒரு கன்சியூமர்ல இருந்து ஒரு ப்ரொடியூசரா மாறும்போது தான் நீங்களும் ஃபாஸ்ட் லேன்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். பணக்காரங்க எல்லாருமே பேராசை பிடிச்சவங்க அப்படின்னு ஒரு வேலை நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உண்மையிலே ஏழைகள் தாங்க பேராசை பிடிச்சவங்க. நல்லா யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கு பணக்காரனா இருக்கணும்னா நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டி இருக்கும். மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், மற்றவங்களுக்காக ஏதாவது பில்ட் பண்ணணும், எதையாச்சும் ப்ரொடியூஸ் பண்ணணும், அல்லது எதையாச்சும் இன்வெஸ்ட் ஆச்சு பண்ணணுங்க. ஏழைகள் தான் பேராசை பிடிச்சவங்க. ஏன்னா அவங்க அவங்கள பத்தி மட்டுமே யோசிப்பாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ஆத்தர் சொல்றாருங்க. அது என்னன்னா, லா ஆஃப் அஃபெக்ஷன். அதாவது ஒரு ₹1,00,00,000 நீங்க சம்பாதிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1,00,00,000 பேரை அஃபெக்ட் பண்ற மாதிரியான ஒரு பொருளை நீங்க தயாரிக்கணும். இன் சிம்பிள், ஒரு 1,00,00,000 பேரை நீங்க அஃபெக்ட் பண்ணணுங்க. எக்ஸாக்டா 1,00,00,000 சொல்ல வரல, பட் இருந்தாலும் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நம்புறேன். ஏன் மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணா நான் எப்படியா பணக்காரனாவேன், எனக்கு இருக்கிறதே நான் இழந்துட மாட்டேனா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஆனா இதுக்கு பதில் என்னன்னா, எப்படிப்பட்ட ஹெல்ப் நீங்க பண்றீங்கிறதுல தான் இருக்குங்க. சும்மா போய் வெளியே இருக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கறது ஹெல்பிங் தாங்க, பட் அது கரெக்டான ஹெல்பிங் கிடையாது. நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணி அதை கொடுக்கறது தான் ஹையர் ஃபார்ம் ஆஃப் கிவிங். உதாரணத்துக்கு ஜெஃப் பேசோஸ்ங்கிறவர் அமேசான் அப்படின்னு ஒரு நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், கோடிக்கணக்கான மக்கள் வேர்ல்டு வைடா வீட்டில இருந்தே ஷாப்பிங் பண்ற ஒரு ஹெல்ப்பை அவர் மக்களுக்கு கொடுத்தாரு. அதனால அவர் ரொம்ப பணக்காரனா மாறிட்டாரு. இந்த புக்கோட செகண்ட் பார்ட்ல ஆத்தர் 5 ரூல்ஸை பத்தி சொல்றாரு. நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸை தொடங்கணும்னா 5 மெயின் ரூல்ஸை பத்தி நம்ம ஆத்தர் சொல்றாருங்க. நீங்க ஏற்கனவே ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த 5 ரூல்ஸ் ஒரு செக்லிஸ்டா யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் சரியான பாதையில தான் போகுதா அப்படின்னு கவனிச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 1, நீட் அல்லது தேவை. பிசினஸ் இருக்கிறதுக்கான ஒரே தேவை என்னன்னா, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க. ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கும் போதுதான் பணப்புழக்கம் நடக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க. ஒரு இன்கன்வீனியன்ஸை ரிமூவ் பண்ணுங்க, ஒரு சேஃப்டியை ப்ரொவைட் பண்ணுங்க, ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுங்க. இப்படி ஏதாவது ஒரு தேவையை மீட் பண்ணீங்கன்னா தான் அந்த பிசினஸ் உண்மையிலே பிசினஸா இருக்குங்க. என்னப்பா இவ்வளோ சிம்பிளான விஷயத்தெல்லாம் ரூல் நம்பர் 1 அவர் ரூலா வச்சிருக்கிறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. இது ரொம்ப ஆப்வியஸான ஒரு ரூலுங்க. இன்னைக்கு ஜென்ரலா இருக்கிற ஆண்டர்பிரினியரல் ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, உங்களுடைய பேஷனா இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றதுதான் ஒரு ஜென்ரலான ஐடியாவா இருக்குங்க. ஆனா உண்மையா என்ன தெரியுங்களா, நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பத்தி மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்தையுமே மக்கள் வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாதுங்க. ஆனா மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த நீங்க கொடுத்தீங்கன்னா தான் மக்கள் உங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க. செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் என்ட்ரி. என்ட்ரிங்கிறது எவ்வளவு டிஃபிகல்ட் அல்லது எவ்வளவு ஈஸி அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்ல போறாங்க. யார் வேணும்னாலும் பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ட்ரி ரூலை நம்ம வயலேட் பண்றோம்னு அர்த்தங்க. ஆண்டர்பிரினியர்ஷிப் உடைய எசன்ஸே ப்ராப்ளம் சால்விங் தாங்க. நீங்க சால்வ் பண்ற ப்ராப்ளம் ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளமா இருக்கணுங்க. நீங்க ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போய் அந்த பிரச்சனை ரொம்ப கஷ்டமான பிரச்சனையா இருக்கு, அதை என்னால சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னா நீங்க ஒரு ஆண்டர்பிரினியர் கிடையாதுங்க. நீங்க வெறும் காசு மேல பேராசைப்படுற ஒரு நபர் தான், அவ்வளவுதான். ஒரு ஆண்டர்பிரினியர் கிடையாதுங்க. அதனால நீங்க சால்வ் பண்ற அந்த ப்ராப்ளம் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கணும். அந்த டிஃபிகல்ட்டியை சால்வ் பண்றதுதான் உங்க பிசினஸோடைய கீ ஃபங்க்ஷனே. இதுதாங்க என்ட்ரி. மூணாவது ரூல் என்னன்னா கண்ட்ரோல். கண்ட்ரோலுங்கிறது ஒரு பிசினஸ்க்காக நீங்க வாங்குற லேண்ட் மாதிரி. அந்த லேண்ட் உங்க சொந்த லேண்டா அல்லது வாடகைக்கு வாங்குறீங்களாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணுங்க. ஒரு சில மாசங்கள் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு சில மாசம் பாத்தீங்கன்னா 1000 ரூபா கூட சம்பாதிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படின்னா இந்த கண்ட்ரோலுங்கிறதாங்க விஷயம்.
உங்களுடைய எல்லா கஸ்டமர்ஸுமே கூகுள் சர்ச்ல இருந்து வந்தாங்கன்னா கண்ட்ரோலுங்கிற ரூலை நீங்க வயலேட் பண்றீங்கன்னு அர்த்தம். கூகுள் அவங்க ஆல்கரிதம்ல ஒரு சின்ன சேஞ்சை பண்ணா கூட 99% ஆஃப் த கஸ்டமர்ஸ் திருப்பி வர மாட்டாங்கன்னு அர்த்தம். அல்லது உங்க பிசினஸை யூடியூப் வச்சு ரன் பண்றீங்களா? யூடியூப் உங்க அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டா என்ன ஆயிரும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, தேர்ட் பார்ட்டி அல்லது மற்றவங்கள நம்பி உங்க பிசினஸை ரன் பண்ணாதீங்க, கண்ட்ரோல் மொத்தமா உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்றாருங்க. 4வது ரூல் என்னன்னா ஸ்கேலிங். உங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை வெகு ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்களா? நீங்க என்ட்ரி ஆகும்போது ஒருத்தருக்கு சால்வ் பண்ண அந்த ப்ராப்ளமை நிறைய பேருக்கு சால்வ் பண்ண முடியுமா? உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் அல்லது ஒரு சொல்யூஷன் சாஃப்ட்வேரை நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அது ஆரம்பிக்கும் போது எத்தனை பேருக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுச்சோ அதை விட 10 டைம்ஸ் 100 டைம்ஸ் அதால பண்ண முடியுமா? யோசிங்க. அப்படி மட்டும் முடியும்னா உங்க ப்ராஃபிட்டுமே அதே மாதிரி 10 டைம்ஸ் 100 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. கடைசி ரூல் என்னன்னா டைம். உங்க பிசினஸ் அல்லது ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் உங்க ஒத்துழைப்பு ஒத்தாசை இல்லாம தனியா ஓடக்கூடியதா இருக்கணுங்க. உங்க ப்ராடக்ட் நீங்க இல்லாமலே விற்கிறதாக இருக்கணுங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா பணத்துக்காக நேரத்தை செலவு பண்ற ஒரு வேர்ஸ்டான ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க வெளியே வந்துடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸையும் செக் அவுட் பண்ணுங்க. பாய்.